ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நான் ஜிடிஎம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நான் கிரேவ் ஆஃப் தி ஃபயர் ஃப்ளைஸ் மூவி பார்த்துருந்தேன், அனிமே மூவி. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். நீங்கள் இன்னும் அந்த படம் பார்க்கலன்னா பார்த்துருங்க. இல்லை உங்களுக்கு ஸ்பாய்லர்ஸ் ஓகேனா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே கைஸ், ஆக்சுவலி 2017 டைம்லலாம் நான் பர் டே ஒரு 3 மூவிஸாவது பார்த்துருவேன் கண்டிப்பாக. அப்புறம் போக போக எனக்கே டைம் கிடைக்கலையா என்னன்னு தெரில, மூவிஸ் பார்க்கவே வீட்டில் இருக்கும்போது உட்கார முடியாது. தியேட்டர்னா பரவாயில்ல, எப்படியாவது ஓடிட்டேன்னா ஃபுல் படத்தை பார்த்துட்டு தான் வரணும். ஸோ டைம் இருந்தோம், பார்க்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தோம், என்னன்னு தெரில. இப்போல்லாம் அவ்வளோ மூவிஸ் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. ஒரு சீரீஸ் கூட ஒரு எபிசோட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி டைம் இருந்தாலும் பார்க்க தோணலைன்னு தெரில. இந்த கிரேவ் ஆஃப் தி ஃபயர் ஃப்ளைஸ் இந்த படம் வந்து ரொம்ப வருஷமாக என்னோடய வாட்ச் லிஸ்ட்லேயே இருந்துகிட்ருக்கிற ஒரு படம் தான். ரீசெண்டாக ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் இந்த வார் சுச்சுவேஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. அப்போ எதிர்ச்சியாக ஒரு ரீல் கூட வந்தது. என்னென்னா இந்த கிரேவ் ஆஃப் தி ஃபயர் ஃப்ளைஸ் படத்தோட கிளிப்பு ப்ளஸ் இந்த வாழை படத்தில் பாதவத்தி சாங் அது போட்டு ஒரு யாரோ ஃபேன் எடிட் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்தது. இந்த மூவி ஒரு சேட் ஸ்டோரி தான். இது பார்க்கணுன்ட்டு ரொம்ப நல்லா வாட்ச் லிஸ்ட்டில் இருந்தது. சரி, டக்குன்னு தோணுச்சு பார்க்கணுன்ட்டு. ஸோ அதனால் அந்த படத்தை பார்த்துட்டேன். நிறைய வாட்ச் லிஸ்ட்லாம் நிறைய ரொம்ப இருக்குது. இந்த சேனலில் நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் பார்க்குற மூவிஸை கண்டிப்பாக ஒரு எனக்கு பிடிச்சிருந்தா அதை நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணி நான் இதில் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி போடுறேன். இந்த சீரீஸ்க்கு ஒரு நேம் கூட யோசிச்சு வச்சுருக்கேன். நான் யோசிச்சு வச்ச நேம் என்னென்னா, இந்த ஒரு கேட் வீடியோ பார்த்துருப்பீங்க, அஸ்ட்ராய்டு டெஸ்ட்ராயர்ன்ட்டு. அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. So we just rescued this kitten and Anna won't let me name her Asteroidosaurus. She wants to name her Deborah, which is a ridiculous name. ஸோ அந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட் டெஸ்ட்ராயர் அப்படின்ட்டு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. நான் பார்க்குற என்னோடய வாட்ச் லிஸ்ட் இருக்கிறதெல்லாம் முதல்ல ட்ரை பண்ணி தரணும். ஏன்னா நிறைய படம் இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது, பார்க்கவே இல்லை. ட்ரை பண்ணுறேன், எவ்வளோ படம் முடியுதோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச படமாக இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன், அதெல்லாம் பாருங்கள். இந்த மூவியோட பேசிக்காக என்னென்னா, நான் அனிமே படம் அவ்வளோ பார்த்ததில்ல. விரல் விட்டு எண்ணிடலாம். ஸோ நான் கொஞ்சம் படம் தான் அனிமே பார்த்துருக்கேன். இது கூட ஒரு அனிமே படம் தான். இது ஆக்சுவலி ஒரு வார் ரிலேட்டட் படம். பட் இதில் வைலன்ஸ் அந்த மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு சேடான ஒரு வாரால் பாதிக்கப்பட்ட ஜனங்களோட ஒரு ஸ்டோரிஸ், ஜஸ்ட் ஒரே ஒரு குடும்பத்தோட கதை மட்டும் தான் இதில் காட்டியிருப்பாங்க. பட் இந்த வார்னால நிறைய பேர் இந்த மாதிரி சஃபர் ஆகியிருப்பாங்க. ஒரு ஸ்டோரியே இவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சுன்னா நினச்சி பாருங்கள், ஒரு வார்னால் எவ்வளோ பிரச்சனை வரும்ன்ட்டு. ஸோ அது தெரியாமல் நிறைய பேர் ஃபியூ டேஸ் பேக் வார் வரணும் அப்படின்லாம் வாருக்கு வேறு கண்ட்ரியில் நடக்கிறத பார்த்துட்டு எதோ தேவையில்லாதெல்லாம் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களாம் இந்த மாதிரி மூவிஸ் பார்த்தா கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு ஒரு புரிதல் வரலாம். இந்த மூவிஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப சேடாக இருந்தாலும் பட் இது பார்த்தா அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரலாம். ஸோ வார்னால் என்னென்ன கான்சிக்வன்ஸ் வரும், யார் யார் பாதிக்கப்படுவாங்க, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு புரிய வரலாம். மேபி ஒரு படம் நிறைய பேரை மெச்சூர் பண்ணும் ஆக்சுவலி. ஸோ இதுவும் அந்த மாதிரி ஒரு படம் தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, பாருங்கள். பேசிக்காக சொல்லணுன்னா இந்த படத்தை பற்றி, இது ஜாப்பனீஸ் மூவி, ஆக்சுவலி அனிமே மூவி. இந்த கிபில் ஸ்டூடியோஸ் அவங்களும் இதில் பாட்டு தான். கிபில் ஸ்டூடியோஸ்னால் இந்த ரீசெண்டாக இந்த கிபில் ஆர்ட்ஸ்ன்ட்டு ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருந்தது தெரியுமா, அவங்களும் இதில் ஒரு பாட்டு தான் இந்த மூவி. இது வந்து ஒட்டாரோ நோ ஹக்கா, இங்கிலீஷில் வந்து கிரேவ் ஆஃப் தி ஃபயர் ஃப்ளைஸ். ஸோ இது ஸ்டூடியோ கிபில் அவங்க தான் இது பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து ஐசோ தக்காஹத்தா. ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இது வந்து 1988 ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு சின்ன படம் தான். ஒரு 1.5 hour 89 minutes தான் இந்த ஓவரால் படமே. ஸோ சின்ன படம் தான். ஜானர் வந்து இது ஹிஸ்டாரிக்கல். இது ஆக்சுவலி ரியலாக நடந்த ஒரு ஸ்டோரின்னு தான் சொல்கிறாங்க. செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஷார்ட் ஸ்டோரி பை அகியுகி நொசோகா. இவரோட ஒரு ஆட்டோபயோகிராஃபி தான். இவர் எழுதினதை வச்சு ஒரு அனிமே படம் எடுத்திருக்காங்க 1988. ஸோ இதில் வார் பற்றி டைரெக்டாக இந்த வாரில் சண்டை போடுறது அந்த மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டு வார் 2 நடந்தது ஜப்பானில், அந்த ஸ்டோரி. ஹிஸ்டாரிக்கல் வார் ட்ராமா அண்டு ட்ராஜடி, அந்த ஸ்டோரி தான். ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூவி. இதோட பிளாட் என்னென்னா, ஜப்பானில் வேர்ல்டு வார் 2 இப்போ நடக்கும்போது செய்ட்டான்ற ஒரு பையன் தான் மெயின் கேரக்டர்.
ஸோ இது ரியல் கேரக்டர்னு சொல்கிறாங்க. செயிட்டான்ற ஒரு பையன், அவங்க ஜப்பானில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்க அப்பா ஒரு ஆர்மி பர்சன், அவனுக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருக்கும், அவங்க அம்மா இருப்பாங்க. ஸோ அவனே ஒரு குட்டி பையன் தான். வாரில் அந்த முதல்ல என்னென்னா சடனாக இந்த குண்டெல்லாம் போடுறாங்கன்ட்டு போய் ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் தெரிய வரும் அவங்க மதர் இறந்துருவாங்கன்ட்டு. ஸோ அந்த பையனே ரொம்ப சின்ன பையன், அவனுக்கே எப்படி அதெல்லாம் கோ த்ரூ பண்ணணும்னு தெரியாது. பட் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்துடும், தங்கச்சியை பார்த்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான்னா, அவங்க வீட்டில் இருக்கிற சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போ அப்படின்ட்டு. அவன் தங்கச்சியை கூப்பிட்டு அவங்ககிட்ட இருக்கிற பொருள்லாம் எடுத்துகிட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவான். கொஞ்ச நாள் பார்த்துட்ருப்பாங்க, கொஞ்ச நாள் கூட இல்லை, பார்த்துட்ருப்பாங்க அங்கேயே சமைச்சிட்டு. அப்புறம் அவங்களே கொஞ்சம் இன்டெரக்டாக திட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இவங்ககிட்ட இருந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு அவனுக்கு கரெக்டாக இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவன் என்ன ரியலைஸ் பண்ணுவான்னா, இவங்க 2 பேர் அந்த குடும்பத்துக்கு பாரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு, அந்த ஏஜ்லேயே அவன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம்ன்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அவன் தங்கச்சியை கூப்பிட்டுட்டு போயிடுவான். இதில் ப்ரைட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் அது ப்ரைட்லாம் எனக்கு தெரிஞ்சு ப்ரைடுக்காக தான் அந்த பையன் போனான், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஸ்பெக்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த பையனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் எனக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ இப்படி இங்கேருந்து சஃபர் ஆகிறதுக்கு பதில் நான் வெளியே போய் சாகிறதே பெஸ்ட்டுன்ட்டு தான் அவன் மூவ் ஆன் ஆகிருப்பான். அந்த மாதிரி யாருக்கும் பாரமாக இருக்காமல் போயிடுவான். கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவனுக்கு தெரியும் அவங்க அப்பாவும் செத்துருவாங்கன்ட்டு. ஸோ 2 பேருமே செத்துருவாங்க, அப்பா அம்மா. ஸோ இவங்க எங்கெங்கேயோ உட்காந்துட்ருப்பாங்க, ஏதோ சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு. அவன் தங்கச்சிக்கு ஃபுட்டு கூட அவனுக்கு அஃபோர்ட் பண்ண தெரியாது அவனுக்கு எப்படின்ட்டு, ஏன்னா அவனே இன்னும் ரொம்ப சின்ன பையன்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தைய பார்த்துக்கணுன்னா ரொம்ப கஷ்டம்தான். அந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். மெயின் ஸ்டோரி என்னென்னா, இந்த செயிட்டான்ற ஒரு பையன் அவனோட தங்கச்சி செசுகா, அந்த குழந்தைய அவனால் முடிஞ்ச அளவுக்கும் காப்பாற்ற ட்ரை பண்ணுவான். சர்வைவ் ஆகிட்ருப்பாங்க. அந்த வார்னால் நடந்த கான்சிக்வன்ஸால் இவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. கவர்மெண்ட்டும் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காது. ஸோ எங்கெங்கேயோ வாழ்ந்துட்டுருப்பாங்க. எங்கள் ஃபயர் ஃப்ளீஸ்லாம் போயிட்டுருக்கோம் காட்டுக்குள்ளே. அங்கே ஒரு குகை மாதிரி இருக்கும், அங்கே தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் அந்த படத்தில் இறந்து போயிருப்பாங்க. ஓப்பனிங் ஷாட்லேயே அவன் இறக்குற சீன் தான் இருக்கும் ஆக்சுவலி. அங்கேருந்து அவன் கதை சொல்கிற மாதிரி ஒரு இது சொல்லுவான். பயங்கர ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும் அந்த ஸ்டோரியே. ரத்தம் அதெல்லாம் காட்ட மாட்டாங்க, பட் ஆனாலும் இந்த ஸ்டோரி எப்படி அவன் ஒரு சின்ன குழந்தை இன்னொரு குழந்தைய சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி. பட் ஆனாலும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவான். லாஸ்ட்டில் அந்த தங்கச்சி இறந்துடும். அவன் ஏதோ சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்பான், பட் லாஸ்ட்டில் அவனோட தங்கச்சியும் இறந்துருவான். அப்புறம் இவனும் ரொம்ப ட்ரை பண்ணுவான், ரொம்ப பசிச்சுட்டு இருக்கும். ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பாங்க, அங்கே போய்ட்டு வெஜிடேபிள்லாம் பிடுங்குவான். அதுக்கு அங்கே இருக்கலாம் அடிப்பாங்க. அங்கே இருக்கிறவங்களும் நிறையா கோத்ரூ பண்ணிகிட்ருப்பாங்க ஆக்சுவலி. பட் எல்லோரும் உதவி இருக்கலாம், பட் யாரும் அந்த மாதிரி பண்ணலை. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரியலாக நடந்த ஒரு ஸ்டோரி தான். இந்த மாதிரி வாரில் எஃபெக்ட் ஆகி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மூவி மெயினாக என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த குழந்தைங்களோட இன்னசென்ஸ், அந்த குழந்தைங்களோட உலகத்தை எப்படி ஒரு வார் டிஸ்ட்ராய் பண்ணுது. சிப்ளிங் கூட பிறந்தவங்க என்னெல்லாம் ரிஸ்க் எடுப்பாங்க. அவனும் சின்ன பையன்தான். நார்மலாக வார்னு வந்தாலே தேவையில்லாதவங்க தான் அதில் சஃபர் ஆகிட்ருப்பாங்க. காசு இல்லாதவங்க, பூர் பீப்புள்ஸ், அவங்க தான் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ நம்மளாம் வார் பார்த்ததில்ல, அது வரைக்கும் நம்ம ஒரு லக்கின்னு சொல்லிக்கலாம். பட் இது தெரியாமல் நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஏதோ போயிட்டு இருந்தாங்க கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி. நிறைய பேர் அந்த படத்தில் அந்த பையனுக்கு சொல்லுவாங்க, நீ போ, உன்னோட பெரியவங்க யார் இருக்காங்களோ அங்கே போ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனாலும் போக மாட்டான். இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு அதெல்லாம் பார்க்காம அவன் போய் அங்கே இருந்திருந்தானா அவன் தப்பிச்சிருக்கலாம், அவங்க குழந்தையும் தப்பிச்சிருக்கலாம். பட் அதுக்கு சாகிறதே மாரின்ட்டு அவன் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருப்பான். இல்லை அங்கங்கே ஃபயர் ப்ளேஸ்லாம் காட்டுவாங்க, அதெல்லாம் பிடிச்சி விளையாடிட்டுருப்பாங்க அந்த படத்தில். அதெல்லாம் ரொம்ப எமோஷனாக இருக்கும் லாஸ்ட்டில் அந்த சீன்ஸ்லாம் காட்டும்போது. இந்த படத்தை ஒரிஜினல் லாங்குவேஜில் பாருங்கள், சப்டைட்டில் போட்டு. ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். எப்போயுமே ஒரிஜினல் லாங்குவேஜில் பாருங்கள். நான் என்னோடய சஜஷன் இதுதான். ஏன்னா சில இதெல்லாம் அந்த எமோஷன்ஸ் அந்த வாய்ஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும். வேறு இதில் என்ன தான் அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஒரிஜினல் வாய்ஸில் அந்த லாங்குவேஜில் கேட்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மூவி கன்வே பண்ணாது. ஸோ எப்போயுமே ஒரிஜினல் லாங்குவேஜில் பாருங்கள். சப்டைட்டில் தானே, ஜஸ்ட்டு ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இங்கிலீஷ் அதில் சப்டைட்டில் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப சேட் ஸ்டோரி, ஹார்ட் ஹீட்டிங்காக இருந்தாலும்
உங்களுக்கு சேட் மூவிஸ் பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த படத்தெல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி மூவிஸ் பார்த்தா தான் நிறைய கான்டெக்ஸ்ட் புரிய வரும். ஓகே, இந்த மாதிரி கூட சஃபர் ஆகிறவங்க இருக்காங்க அப்படிலாம் புரிய வரும். ரெடிட்டில் ஒரு போஸ்ட் இருக்குது, r/movies. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த மூவி பற்றி. ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் ஐ ஃபைனலி வாட்ச் கிரேவ் ஆஃப் தி ஃபயர்ஃப்ளைஸ் அண்ட் ஐ எம் broken. ஸோ எனக்கும் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, மூவி பார்த்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருந்தேன். அழுக வைக்கிற மூவி தான், பட் எனக்கு என்னன்னு தெரியல, அழுக வரல, ஒரு மாதிரி எம்டியாக இருந்தேன். ஓகே, இவர் என்ன சொல்லியிருக்காரு, I went into grave of the fireplace completely clueless. I have no idea what to expect. But by the time the movie ended, only one thought kept echoing in my mind. Whatever starts the war, no matter who wins or loses, the ones who truly suffer are the people just trying to survive it. ஸோ இதுதான் கைஸ், வார்னா இதுதான் ஆக்சுவலி ரியலாக நடக்கும். The pain, the sorrow, the daily struggle of those living through wartime, it's unmatchable unless you have lived it. கரெக்ட் தான். இங்கே நம்ம நிறைய பேர் வார்னா என்னன்னு கூட தெரியாது, சும்மா என்னமோ பப்ஜி விளையாடுற மாதிரி, கவுண்டர் ஸ்ட்ரைக் விளையாடுற மாதிரி ஏதோ கேம் மாதிரி நினச்சிட்ருக்கோம். பட் ஆனால் அதில் சஃபர் ஆகிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு பெயின் இருக்கும், எவ்வளோ ட்ராமா கொடுக்கும். இழந்தவங்க கூட ஓகே, அதில் சர்வை ஆகி லைஃப் லாங் அவங்க ஒரு கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. யூ கேன் நெவர் ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட் இட். அண்ட் ஐ வாஸ் இன் டியர்ஸ் பை தி எண்ட். I came across some online discussions where people were blaming Seita, the brother, saying his pride got them killed. But honestly, I don't agree. During a war, everyone is pushed to the edge. There's food scarcity, fear of sudden death, bombing raids. Every morning you wake up wondering if you will live to see another day. In that kind of world, the mind doesn't function normally. எனக்கு எக்ஸாக்டாக இந்த மாதிரி ஃபீலோட அதான், அவங்க ரிலேட்டிவ்ஸ் நினச்சிருந்தா ஹர்ட் பண்ணாமல், அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கலாம் மேபி, பட் ஆனாலும் ஹர்ட் பண்ணாமல் சுச்சுவேஷன்ஸை புரிஞ்சுட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பட் ஆனாலும் அந்த பையன் அந்த டைம்லேயே எனக்கு இவங்க ஏன் அதை ப்ரைட்னு டர்ன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. அவனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட், எனக்கு இங்கேருந்து வாழ்கிறத விட அங்கே போயிடலாம், என்னால் முடியும்ன்ட்டு ஒரு நம்பிக்கையில் தான் போயிருப்பான். யாருக்கு தெரியும், நம்ம இன்னொருத்தவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் கிளம்பி போயிருப்பான். ஸோ இந்த ராங் டிசிஷன் தான், பட் இருந்தாலும் புரியுதில்ல அவங்களுக்கு, நம்ம இன்னொருத்தவங்களுக்கு பாரமாக இருக்கோம். அது ரைட்டுன்னு சொல்கிறதா எப்படி தெரியல. கேம் அக்ராஸ் சம் ஈவன் தி ஆண்ட் who many viewers cruel was also a victim of the war. You could see how it was mentally breaking her. Seita and Shizuka were just children. Seita had just lost his mother, had no contact with his father or relatives, and on top of that he had a little sister to protect. How is a child supposed to carry all that? People say it was pride, but if it was, would he have risked stealing food again and again, even after getting beaten, just to feed his sister? That's not pride, that's pure desperate love. He didn't have an adult to guide him. He was just a boy doing the best he could in a world that had collapsed around him. This movie doesn't draw a line between good and bad. It shows how unfair war is to everyone. And I think this is the saddest movie I have ever seen in my life. I don't want to watch it again. சத்தியமாக என்னெல்லாம் திரும்பி பார்க்குறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டம் கைஸ். சேட் ஸ்டோரி, ட்ராமேட்டிக்காக இருந்தாலும் ஒரு நல்ல மெசேஜ்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் புரியாமல் சண்டை போடலாம், அவங்களுக்கெல்லாம் இந்த மூவி காட்டி தான் ஆகணும். ஸோ அப்போ தான் புரியும் ஒரு வார் வந்து எந்த மாதிரி கான்சிக்வன்சஸ்க்கு புஷ் பண்ணும் பீப்புளை. ஸோ அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்க்கணும். நீங்களாம் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா பார்க்க வைங்க இந்த மாதிரி மூவிஸ். ஸோ அப்போ தான் புரிய வரும் எப்படி அஃபெக்ட் ஆவாங்க பீப்புள், இன்க்ளூடிங் அவங்களும் தான் சேர்ந்து அஃபெக்ட் ஆக போகிறாங்க, அதே தெரியாமல் என்னென்னமோ விளையாடிட்டுருக்காங்க. ஆல்சோ தட் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்சல்யூட்லி அன்ஃபர்கெட்டபிள். கண்டிப்பாக கைஸ், இந்த படத்தில் மியூசிக் வந்து இன்னும்
மியூசிக் சூப்பராக இருந்தது. அந்த எமோஷன்ஸ்க்கு அந்த மியூசிக்கு அப்படியே ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும் இன்னும். அனிமே படம் தான். நான் அவ்வளோ அனிமே படம் பார்த்ததில்ல. பட் ஆனாலும் அனிமேவும் நல்லா இதில் பண்ண ஒர்க்லாம் நல்லா இருந்தது. மியூசிக்ஸும் நல்லா இருந்தது. நிறைய எமோஷன்ஸ் கன்வே பண்ணிச்சு. ஓகே, கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் போஸ்ட்டுக்கு. கிரேவ் ஆஃப் தி ஃபயர்ஃப்ளேஸ் hits so hard because it is based on a true story. The author only changed a few details. There really was a firebombing of Cope. The author's mother really burned that way. His sister was younger, though barely a toddler. He always blamed himself for not being able to save her, especially for a time that he ate a little food he found instead of saving it for her, even though he was also starving child. He says he prefers the film because he dies in the film. The story basically his confession. He was getting out a lot of grief and guilt in writing that. It's just pure sadness after hearing all this. அந்த சுச்சுவேஷன்ஸ் நினச்சி பாருங்க guys. உங்கள் கூட பிறந்தவங்க, ஒரு குழந்த இருக்குது, உங்களோட சின்ன குழந்த, நீயும் பசியில் இருக்க, அந்த குழந்தையும் பசியில் இருக்குது. பசியில் எதுவுமே பண்ண முடியாது. மெச்சூர்டாக நீங்கள் எவ்வளோ ஏஜ் வேணால் இருக்கலாம். பட் பசின்னு வந்துட்டால் எல்லாம் மறந்துடும். ரொம்ப கஷ்டமான லைஃப் கேஸ் இதெல்லாம். இவங்க இதெல்லாம் சஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட வாரில் அப்படி தான் சஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் இங்கே இருக்கிறனால நமக்கு தெரிய மாட்டேங்குது, அவ்வளோதான். காட், ஐ டிடன்ட் நோ திஸ். எனக்கும் இது தெரியாது. திஸ் மூவி இஸ் ஹெவி எனஃப் பை இட் செல்ஃப். தி பெயின் தட் மேன் மஸ்ட் ஹாவ் கேரிட் த்ரூ தி ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். அவங்க நினச்சி பாருங்கள், நார்மலாக ஒரு சின்ன தப்பு பண்ணாலே நம்ம மனசாட்சி வந்து உறுத்திட்டே இருக்கோம் எப்போ பார்த்தாலும். இந்த மாதிரி அது தப்பு கூட கிடையாது ஆக்சுவலி. அது அவங்களோட சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். அந்த பசியில் யாராக இருந்தாலும் அதுதான் பண்ணியிருப்பாங்க. பட் பொழைச்சி வந்தனால, அவர் பொழைச்சி வந்துட்டார். யோசிப்பார்ல எப்பயுமே, இவன் அதை சாப்பிட்டாம அந்த பொண்ணுக்கும் கொடுத்து காப்பாற்றிருக்கலாம். அதெல்லாம் லைஃப் லாங் யோசிச்சுட்டே இருந்தால் அவ்வளோதாங்க. ரொம்ப கஷ்டம். அந்த மூவியில் இப்போ அதுதான் உண்மை காட்டியிருக்காங்க. இதுக்கு அது அனிமே மூவி, அதில் அவ்வளோ வைலன்ஸ் கூட இல்லை. இன்னும் எனக்கு தெரிஞ்சு நான் இன்னொரு போஸ்ட் பார்த்தேன், இதை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்களா தெரியல. ரியல் ஹியூமன்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க போல். அந்த படம் நான் பார்க்கல. சர்வைவர்ஸ் கில்ஸ் இஸ் எ பிச். திஸ் இஸ் எ மூவி அபவுட் சிமிலர் டாபிக் கால்ட் இன் திஸ் கார்னர் ஆஃப் தி வேர்ல்ட். இட் ஹேஸ் எ ஹாப்பியர் எண்டிங் தோ, மெயின்லி டியூ டு தி மோர் ஆப்டிமிஸ்டிக் ஓல்டர் ப்ரோட்டகனிஸ்ட். ஓகே, இதே மாதிரி ஏதோ இன்னொரு மூவி கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. திஸ் கார்னர் ஆஃப் தி வேர்ல்ட், இட் ஹேஸ் எ ஹாப்பியர் எண்டிங். ஸோ சேட் எண்டிங் இல்லாமல் ஆல்டர்னேட்டாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க போல். இந்த மாதிரி படம் நீங்கள் யார் வாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்கெலாம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பார்த்து எமோஷன் ஆகி மட்டும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அவங்களுக்கும் புரிஞ்சாதான், அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும்ட்டு புரிஞ்சாதான் அட்லீஸ்ட் இன்னும் நிறைய பேர் வார் வேணான்ட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. வென் பீப்புள் லைக் டு சே தட் அனிமேஷன் இஸ் ஜஸ்ட் ஃபார் சில்ட்ரன், ஐ லைக் டு ஆஃபர் திஸ் மூவி எஸ் எ கவுண்டர் பாயிண்ட். ஸோ நான் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அனிமே பார்க்குற ஏன்னா சின்ன பையனா அப்படின்லாம் வேறங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னும் அனிமே பார்க்குறவங்கள கலாச்சிட்ருப்பாங்க. எனக்கு நான் அப்படி பண்ணதில்லை. ஏன்னா எனக்கு எல்லா டைப் ஆஃப் ஆர்ட்டும் பிடிக்கும். ஸோ அனிமே நான் பார்த்ததில்லை. அது பார்க்கணுன்ட்டு எனக்கு அதுக்கு டைம் இல்லை ஆக்சுவலி. அதுக்குன்ட்டு செப்ரேட்டாக ஒரு டைம் எடுத்து வச்சு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம். எனக்கு பிடிச்சி நிறைய சீரீஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஆக்சுவலி. ஒரு டைமில் எல்லாம் ட்ரெண்டு போய்ட்டு இருந்துச்சு. இந்த நருட்டோ, ஒன் பீஸ், இன்னும் என்னமோ அதெல்லாம் எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்ருப்பேன். அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் கைஸ். பார்த்ததில்லை. நீங்களும் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதனால என்ன கற்றுக்கிட்டீங்க, எப்படி உங்கள் லைஃப்பில் இம்பேக்ட் பண்ணிச்சு, உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா சொல்லுங்கள். பட் நானும் அதை பார்ப்பேன். இப்போ இல்லை, ஃப்யூச்சரில் அனிமேலாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே கைஸ், 3 கமெண்ட் படித்தாச்சு. இன்னும் அது நிறையா படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ வீடியோ லென்த் ஜாஸ்தி ஆகிடும். ஓகே கைஸ், இதே மாதிரி வேறு நான் பார்க்குற மூவி எனக்கு பிடிச்சிருந்தா, இல்லை அது உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது மூவி நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
பாய்.